நாளிலே நம் வேதத்திலே ஒரு வாக்கியத்தை வாசித்து தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எப்படியெனில் நான் சுற்றி திரிந்து நீங்கள் அல்ல, பவுல். ஆமென் சொல்லுங்க. யார் சுற்றி திரிந்தது? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலர் 13வது அப்போஸ்தலர் அவர்தான். ஆமென். ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சுற்றி திரிந்த போது என்று எழுதுகிறார். நான் சுற்றி திரிந்த போது உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். என்னன்னு எழுதப்பட்டிருக்கான்? அறியப்படாத தேவனுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அறியப்படாத தேவனுக்கு. இந்த காட்சியை நேரடியாக பார்த்தவர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மதத்தை சார்ந்தவர். அவருடைய கடவுள் பெயர் யாவே. இந்த பவுல் சவுலாயிருக்கும் நாட்களிலே சீஷர்களை துன்பப்படுத்தும்படியாய், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள், இந்த சீஷர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினபடினாலே அந்த சீஷர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. ஆமென் சொல்லுங்க. என்ன பெயர் வந்தது? யாருக்கு பெயரு? சீஷர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசித்து அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, அதிசயங்களுக்காக பின்பற்றுவர்களுக்கு அல்ல. இயேசுவை பின்பற்றின சீஷர்களுக்கு பெயர் என்ன பெயர்? கிறிஸ்தவர்கள். அப்ப இன்றைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறார்கள். எதற்காக என்றால், தனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு பராமரிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவரை என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறார்கள். சிலர் விசுவாசிக்கிறார்கள் அற்புதங்களை காண வேண்டும், அதிசயங்களை காண முடியும், ஆனா அற்புதங்களை ருசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களை என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்கிறது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ காண்கிறது வேற, ருசிக்கிறது வேற. என்னது வேற? காண்கிறது வேற, ருசிக்கிறது வேற. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில அற்புதத்தையும் செய்தார், அதிசயத்தையும் செய்தார். அல்லேலூயா. ருசித்தார்கள். என்ன ருசித்தார்கள் என்றால், 5 அப்பம் 2 மீனை என்ன பண்ணாங்க? 5000 பேருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் புசித்தார்கள், ருசித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உண்மைதானே? சொல்லுங்களேன். இது என்னது? அற்புதம். கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அங்கே அதிசயம் நடக்கவில்லை, அற்புதம் நடந்தது. ஆகவே ஜனங்கள் ருசித்தார்கள். சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீனை புசித்தார்கள், ருசித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். இங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. கானாவூரிலே திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. இப்ப குறைவுபட்ட இடத்துல தண்ணீர் ரசமாய் மாறினது. ஒரு பக்கம் அதிசயம், இன்னொரு பக்கம் அந்த தண்ணீரை குடித்தார்கள். பாருங்க, ருசியா இருந்தது, அற்புதம். அல்லேலூயா. என்ன நடந்தது? அங்கே அதிசயத்தையும் கண்டார்கள், அற்புதத்தையும் ருசித்தார்கள். ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களையும் செய்வார், அதிசயங்களும் செய்வார். அல்லேலூயா. ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். ஆனா அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? சொல்லுங்க, நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் யார்னா பின்பற்றுகிறவர்கள். ஆகவே அழிந்து போகக்கூடிய பொருளை தேடி நாம் வரவில்லை. அழியாத ஒன்று நித்திய வாழ்வு, மோட்சானந்த வாழ்வு, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அதை தேடி வந்திருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு மாதிரி தான் ஆராதனை. அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன நடக்குமாம்? ஆராதிப்பார்கள். என்னவென்று ஆராதிப்பார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அவரை பாடி ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனுடைய முன்மாதிரி தான் திருச்சபையிலே நடக்கிறதான ஆராதனை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, போகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்துக்கு போகிறார். அந்த அத்தனை பட்டணத்துல, அந்த பட்டணம் எங்க இருக்க? மலை மேல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பட்டணத்திலே அவன் கண்டது, அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டது என்னவென்றால், அங்கே ஒரு பலிபீடத்தை கண்டான். அந்த பலிபீடத்தின் அருகிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது, அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். எப்படியெனில் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்த போது, கவனிங்க, அப்போ பவுல் எதை பார்க்கிறார்? ஆராதனைக்குரியவைகளை பார்க்கிறார். அடுத்தவனுடைய வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அநேகர் என்ன பார்க்கிறாங்கன்னா, அடுத்தவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவன் வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை பார்ப்பதே கிடையாது. இவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது என்பதை பார்ப்பது கிடையாது. இவனுடைய கண்கள் சுத்தமாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது கிடையாது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார், உன் கண்கள்ல இருக்கிறதான எதை சொல்லுங்களேன், உத்தரத்தை பார்க்கிறதை விட்டுவிட்டு அடுத்தவருடைய கண்கள் இருக்கிறதான தூசியை பார்க்கிறது என்ன? அல்லேலூயா. ஆகவே நாம் அடுத்தவர்களை பார்ப்பதற்காக அல்ல, நம்மை படைத்தவரை பார்ப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழுக்கை போக்குகிறவர் நம்மை படைத்தவர் மாத்திரமே. அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் நம்மை படைத்தவர் மாத்திரமே. நம்மை பரலோகம் கொண்டு செல்கிறவர் நம்மை படைத்தவர் மாத்திரமே. ஆகவே நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் நம்முடைய ஆராதனைக்குரியவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யாரை பார்க்க வேண்டும்? ஆராதனைக்குரியவைகளை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்திலே பார்த்தது என்ன என்றால், அங்க ஒரு பலிபீடத்தை கண்டான். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதாம்? அறியப்படாத தேவன், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்களானால், அறியாமையுள்ள காலங்களில் கர்த்தரானவர் அறியாதவரை போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலம். நாம் கூட கடவுளை அறியாதவர்களாய் வாழ்ந்தோம். ஆராதனையை குறித்து அறியாதவர்களாய் இருந்தோம். நம்முடைய ஆராதனை எப்படி இருந்தது? மாறாக இருந்தது. நம்முடைய ஆராதனை நமக்கே புரியாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். நமக்கு ஒரு நாள் அறிவு வந்தது. என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு நமக்குள் வந்தது. ஆமென் சொல்லுங்க. என்னதுங்க? சொல்லுங்களேன். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வந்தது. அப்பொழுது நாம் யோசித்தோம், நாம் இதுவரை செய்து வந்த ஆராதனை எல்லாம் தவறானது என்று நாம் உணர்ந்தோம். ஆனால் தவறானது என்று உணர்ந்தாலும் அறியப்படாமலேயே நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். அல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருந்தோம்? அறியப்படாமலே ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சுட்டி காட்டுகிறார், அந்த பலிபீடத்தை கண்டபோது, அவருடைய ஆராதனைக்குரியவைகளை அவன் கவனித்து பார்த்தபொழுது, அங்கே ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்துக்கு அருகிலே என்ன எழுதப்பட்டிருந்தது? அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை. அல்லேலூயா. அறியப்படாத கடவுள், அறியப்படாத இறைவன். இறைவன் என்னவாக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். இறைவன் காற்றாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. காற்றை சுவாசிக்கிறோம். காற்று இல்லை என்றால் நாம் வாழ முடியாது.
ஆகவே ஒளியை அனுபவிக்கிறோம். ஒளி இல்லை என்றால் இந்த உலகமே இருண்டு காணப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளி அவரே. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களா? இல்லை. எங்களுக்கு இந்த ஒளி வேண்டாம், நாங்கள் இருளிலே வாழ்கிறோம் என்று சொல்லுவார்களா? சொல்ல முடியாது. கடவுள் முதலாவதாக வெளிச்சத்தை படைத்தார். அந்த வெளிச்சம் மிகவும் நல்லது என்று கண்டார். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சத்தை படைத்த பிறகு என்ன சொன்னாருங்க? மிகவும் நல்லது என்று கண்டார். அது யாருக்கு நல்லது? மனிதனுக்கு நல்லது என்று கண்டார். ஆக மனித வாழ்க்கை இருளாய் இருக்கக்கூடாது, மனித வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த வெளிச்சம் என்றால் என்ன என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதுதான் ஒளி நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, இதுதான் ஒளி நிறைந்த வாழ்க்கை. அப்பொழுது இறைவன் என்னவாக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். ஆகவே உலகமே இந்த ஒளியை என்ன செய்கிறதுங்க? ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? கடவுள் உலகத்துக்கு என்னவாக இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். அப்போ எந்த மனிதனும் கடவுளை என்ன செய்யவில்லை? தள்ளவே இல்லை. அல்லேலூயா. இந்த ஒளி இல்லை என்றால் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே இறைவன் ஒளியாக இருக்கிறார். இறைவன் காற்றாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். இறைவன் ஜீவனாக இருக்கிறார். என்னவா இருக்கிறார்? ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள் ஒளிந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவனை முதல் மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய சுவாசத்திலே அந்த நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அவனுக்குள் ஜீவன் வந்தது. அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அல்லேலூயா. ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டார். எதை கண்டார்? ஒரு பலிபீடத்தை கண்டார். அந்த பலிபீடத்தின் கீழே எழுதப்பட்டிருக்கிற வாக்கியம் என்ன என்றால், அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை. அல்லேலூயா. அப்போ அறியப்படாத ஒரு தேவனுக்கு ஆராதனையின் போட்டிருக்கு. இதை பார்த்தோடனே பவுலுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் ஆராதனை போடுவாங்க இல்ல? ஆராதனையிலேயே எத்தனை பிரிவினைகள் காணப்படுகிறது. ஆனால் அந்த பட்டணத்துல என்ன இல்லை? அந்த பட்டணத்துல எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பலிபீடத்திலே மாத்திரம் என்ன போட்டிருக்கு? அறியப்படாத தேவனுக்கு. ஆகவே உலகில் உள்ள எல்லா மனிதனும் ஒரே ஒரு இறைவனை தான் ஆராதிக்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், எல்லா மக்களும் என் மக்கள் என்று. ஆமென். எல்லா மனிதனுக்கும் அவர்தான் கடவுள், அதுல மாற்றமே இல்லை. ஆகவே இந்த பிரிவினையை உண்டாக்குறவன் யார்? இருள், பாவம், அகம்பாவம், ஆணவம், கோபம், எரிச்சல், கலகம், இதெல்லாம் மனிதனை என்ன செய்கிறது? பிரித்து விடுகிறது. ஆனால் ஒன்று சேர்க்கிறது எது என்றால் வெளிச்சம். அல்லேலூயா. இறை வார்த்தை, சமாதானம், சந்தோஷம். ஒரு சந்தோஷமான காரியங்கள் சொன்னா எல்லாம் ஒன்று கூடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு துன்பமான காரியங்கள் என்று சொன்னா எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. அப்போ எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது யாருன்னா இறைவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஒரே குடும்பமாக, ஒரே இனமாக, எல்லாம் மனிதனாக உணர்த்தக்கூடியவர் யாருன்னா இறைவன் மாத்திரம்தான். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளையே, அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை இன்றைக்கும் ஜனங்கள் செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. சவுல் மலையை தேடி போகவில்லை, கடலை தேடி போகவில்லை. அவன் வழி அருகே போய் கொண்டிருக்கும் போது ஒளியான கடவுள் அவனோடு கூட பேசினார். வெளிச்சமாகிய கடவுள் அவனோடு பேசினார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று பேசினார். அல்லேலூயா. அந்த ஒளியை கண்ட மாத்திரத்திலே, அந்த ஒளியின் பிரகாசத்தை கண்டு அவன் பயந்து நடுங்கி கீழே விழுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் 3 நாட்களுக்கு பிறகு அவனுக்கு பார்வை கிடைத்தது. அவன் கண் தெளிந்தது. அவன் கடவுளுடைய காரியங்களை கற்றுக்கொண்டான். இறைவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டான். கடவுள் யார் என்பதை புரிந்து கொண்டான். அந்த கடவுள் மெய்யான ஒளியை குறித்து பிரசங்கிக்க சென்றான். அல்லேலூயா. அந்த மெய்யான கடவுளை குறித்து போதிக்க ஆரம்பித்து விட்டான். அப்படி போதிக்க சென்ற இடம்தான்
என்ன இடம்? அத்தனை பட்டணம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பட்டணம்? அத்தனை பட்டணம். இந்த அத்தனை பட்டணத்துல அவன் கண்ட காரியம் அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை என்று கண்டான். அதை குறித்து அவன் கண்டது மாத்திரமல்ல, அதை குறித்து விளக்கினான். நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் இவர்தான் என்று அவர்களுக்கு போதித்தான். திருஷ்டாந்தமாக போதித்தான், இல்ல ஆணித்தரமாக போதித்தான். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இல்ல இன்றைக்கு அநேகருக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காரணம் என்ன அப்படி என்றால், அவர்களுக்குள்ளே இருள் இருக்கிறபடினாலே, அவர்களுக்குள்ளே இல்ல ஆணவம் அகம்பாவம் இருக்கிறபடினாலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளே ஒளி இருந்தால் அந்த மனிதன் எல்லோருக்கும் ஒளி கொடுக்கத்தான் முயற்சி செய்வான். நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளதான் அவன் பிரயாசப்படுவான். ஆகவே இந்த பவுலுக்குள்ள அந்த ஒளி இருந்தபடினாலே அந்த ஒளியான கடவுளை குறித்து, அந்த மெய்யான கடவுளை குறித்து அந்த அத்தனை பட்டணத்து ஜனங்களுக்கு போதித்தான். அவர்கள் உணர்ந்தார்கள், அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை. அல்லேலூயா. இல்ல உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் ஒருவேளை உறவினராய், நண்பர்களாக, இல்ல உங்களை அயலகத்தாராக இருப்பார்கள். அவர்களை நீங்கள் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ கூடாது. அவர்களும் நம்முடைய கடவுளை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற காரியம் என்னன்னா, அந்த பட்டணத்தார், அந்த அத்தனை பட்டணத்தார் என்ன செய்கிறார்கள்? இல்ல அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். இல்ல ஆராதனை யாருக்கு? அறியப்படாத தேவனுக்கு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியும். ஆகவேதான் தானியேலை குறித்து அந்த அரசன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுங்களா? தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ அந்த அரசனுக்கு தெரிகிறது, தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், தானியேல் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன், தானியேல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி அரசனுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. அப்ப அரசன் கடவுள் யார் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யல? அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? இல்ல கடவுள் யார்? அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் ஜீவனாய் இருக்கிறார், அவர் காற்றா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். இல்ல சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி அவளோடு கூட அவர் பேசுகிறார். அவள் சொல்லுகிறாள், என் பிதாக்கள் எல்லோரும் இந்த மலைகளிலே தொழுது கொண்டிருந்தார்களே என்று சொன்னாள். ஆகவே அவர் சொன்னார், பிதா எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார், அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். என்னவா இருக்கிறாருங்க? சொல்லுங்க. சர்வ வியாபியா இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆகவே கடவுள் என்பவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறார். அவர் வேற்றுமை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே சொல்லுங்க தள்ளுவதில்லை. அல்லேலூயா. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த அத்தனை பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவை புகுட்டுகிறான், தெளிவை உண்டாக்குகிறான், அவருடைய குழப்பத்தை நீக்குகிறான். அவர்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். நானும் அப்படிதான் இருந்தேன், என்னையும் இயேசு சந்தித்தார், என்னையும் இயேசு ரட்சித்தார், என்னையும் இயேசு விடுவித்தார், என்னையும் ஒரு மனிதனாய் மாற்றினார். நான் மிருகமாய் வாழ்ந்தேன், கொலைகாரனாக வாழ்ந்தேன், கொடும் பாதகனாக வாழ்ந்தேன். என்னை இயேசு பகவான் மாற்றினார், எம்பெருமான் இயேசு மாற்றினார் என்று சொல்லி அத்தனை பட்டணத்தாருக்கு அழகாக, இல்ல அற்புதமாக, அறிவாக, விவேகமாக, ஞானமாக அவர்களுக்கு போதித்து தெளிவை உண்டாக்கினார். அல்லேலூயா. விளங்குதா? இல்ல என்ன பட்டணத்தார்? சொல்லுங்க. என்ன பட்டணத்தார்? அத்தனை பட்டணத்தார். இந்த அத்தனை பட்டணத்தாருக்கு என்ன சொல்லுகிறார்? இல்ல இந்த அத்தனை பட்டணத்துக்கார் என்ன சொல்லி தருகிறார்? அறியப்படாமல் ஆராதிக்கிற தேவனுக்கு
ஆராதனை என்று எழுதப்பட்டிருந்ததுக்கு உண்டான விளக்கத்தை, வியாக்கியானத்தை, அர்த்தத்தை, அதனுடைய பொருளை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்களை உணர்த்தி அவர்களை தேவனோடு கூட இணைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய அருகாமையில் இருக்கிற மக்களுக்கு கூட, நமக்கு அறிமுகமான மக்களுக்கு கூட, இல்லை தேவனை அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? இல்லை அவர்களை குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ கூடாது. அவர்களுக்கு உண்மை கடவுளை குறித்து சொல்லித்தர வேண்டும். அல்லேலூயா. கடவுள் ஒருவர் தான். அவர் உன்னையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார், நம் அனைவரையும் நேசிக்கிறார். இல்லை அவர் எல்லோருக்கும் சமாதானத்தை தருகிறார், அவர் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருகிறார், எல்லா மனிதனையும் பாவத்திலிருந்து விலக்கி ரட்சிக்கிறார் என்று நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சமாரிய ஸ்திரீக்கு அழகாக இயேசு விளக்கினார். அவள் புரிந்து கொண்டாள். புரிந்து கொண்டபடினாலே ஊருக்குள்ளே ஓடி போய் என்ன செய்தார்? யாவருக்கும் அவரை குறித்து தெரிவித்து யாவரையும் அவரிடத்திலே கொண்டு வந்தாள். அல்லேலூயா. இல்லை ஜனங்கள் அறியாமையில இருந்தார்கள். அறியாமையில இருக்கிற ஜனங்களுக்கு அவள் போதித்து யாவரையும் கொண்டு வந்தார். மீண்டும் இயேசு அவர்களுக்கு போதித்தார். ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பு என்பது ஒரே ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்கிறது, அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு ஒருவராலும் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. ஆமா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை என்று எழுதப்பட்ட இடத்துல அவன் சொல்லுகிறார், தேவன் யார்? சர்வ வல்லமை உள்ளவர், சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோகத்துக்கும் ராஜா, சர்வ அதிகாரி அவர். அவர் ஜீவாதிபதி, அவர் மரணத்தை வென்றவர் என்றெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு தெளிவாக விளக்கினபடினாலே, ஓஹோ, இவ்வளவு காலமாய் அறியப்படாதவர் இருந்தவர் இவர்தானா என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே என் அன்புக்குரியவர்களை நீங்கள் சிந்தியுங்கள். நாம் இதுவரைக்கும் ஆராதித்து வந்தது யாரை ஆராதித்து வந்தோம்? சிறு வயது முதற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் அறியாமல் இருந்தோம், அறியாமல் ஆராதித்தோம். இப்ப அவரை அறிந்து கொண்டோம். அவர் நாமம் சர்வ வல்லமை உள்ளது, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வேஸ்வரன், அவர் சர்வலோகத்தின் ராஜா, அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் ஜீவாதிபதி. ஆகவே அந்த ஜீவாதிபதியாகிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாருங்க? அத்தனை பட்டணத்தாருக்கு விளக்குகிறார். அவர்களும் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலி செலுத்தி வந்தார்கள். அந்த செலுத்தப்படும் பலி எங்கே என்றால் அறியப்படாத தேவனுக்கு. அல்லேலூயா. ஆகவே இந்த துதி ஆராதனையில நாம் அறிந்திருக்கிற தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார், நம்மை காக்கும் தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவேதான் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தூயவர் தூயவர் தூயவர், புனிதர் 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 என்று சொல்லி ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த புனிதரை தரிசிப்பதற்கு தான் நாமும் கூடி வந்திருக்கிறோம். புனிதமாக்கப்பட வேண்டும். மனிதன் எப்படி புனிதமாக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே மனிதன் புனிதனாக்கப்படுகிறான். அல்லேலூயா. மனிதன் என்னவாக்கப்படுகிறான்? புனிதனாக்கப்படுகிறான். ஏன் மனிதன் புனிதனாக்கப்படுகிறான் என்றால் புனிதமாகிய கடவுளை ஆராதிப்பதற்கு. புனிதம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை ஆராதிக்க முடியாது. அப்போ எது புனிதமாக வேண்டும்? அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம், அதுபோல அவனுடைய உடல், அவனுடைய உயிர், அவனுடைய உள்ளம்
புனிதமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இறைவன் பரிசுத்தர், கடவுள் பரிசுத்தர். அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். சிந்தை பரிசுத்தமாயிருக்க வேண்டும், எண்ணங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது நாம் அவரை ஆராதிக்க முடியும். நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார், நமக்கு ஒரு சமாதானத்தை தருவார், நமக்கு ஒரு வெற்றியை தருவார், நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி மகிழ்வார். அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலே தேவ சமத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படியே கொஞ்சம் எழுந்திருப்போம். நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தை, இந்த நாளை, இந்த சமயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை அத்தனை பட்டணத்துக்கு கொண்டு போய் அந்த மக்களுக்கு விளக்கை காட்டினீரே, அதுபோல எங்கள் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் நீர் விளக்கி காட்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களும் உம்மை அறிகிற அறிவை அடைய உதவி செய்யுங்க சாமி. நாங்கள் அறிந்து கொண்டது போல ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் யார், இறைவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை ஒளியாக மாறட்டும். குழப்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை சமாதானம் உண்டாகட்டும். வாழ்க்கையில விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீரே. ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், துயரத்திலே இருக்கிறான், உபத்திரவத்திலே, வியாதியிலே, வேதனையிலே காணப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனையும் தப்புவிப்பீராக, காப்பாற்றுவீராக, ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்வீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் நீர் பரிகாரியாய் இருந்து சுகம் தருவீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில யெகோவா ஷாலோமாகிய நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் உடனரும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.